அப்போது எல்லா வகையிலையும் இந்த பசி அவ்வளோ கொடுமையை பண்ணிடும்ன்றதுனாலையும், ரெண்டாவது விஷயம், இந்த உடல் வந்து அன்னமய கோஷம். இந்த சாப்பாட்டில் பசியில் இந்த உடல் வாடிச்சுன்னா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் அது வருத்தம். இறைவன் வருத்தப்படுறது மட்டும் இல்லை, அவர் இருக்கக்கூடிய சகசிராலத்திலிருந்து அடுத்த நிலைகள் வந்து மாறுபட்டு ஜீவகாந்தாலையை இழுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். இந்த ஜீவகாந்தாலையை இழுக்கணும்னு சொன்னால் இந்த மின்காந்தாலை இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஜீவகாந்தாலைக்கு இருக்கணும். இதுக்கு இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொன்னால், இப்போ ஒரு ரிசீவர் வைக்கிறோம்னா ஏன் வைக்கிறோம்? அதனால் இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா ஒரு ரிசீவர் எக்ஸ்ட்ரா வைக்கணும், அப்போ தான் அது இழுத்து கொடுக்கும். அந்த மாதிரி இந்த ஜீவகாந்தாலைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் இந்த ரிசீவராக அது செயல்படாது. அப்போது மின்காந்தாலை தடுக்கப்படும். அந்த மாதிரி வரும்பொழுது ஆன்மா, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனாகப்பட்ட ஆன்மா பாதிச்சிடும். இப்போ பாதிக்கும் போது என்ன ஆகும்னா அடுத்த நிலை மாற்றிக்கும். அது எப்படி ஆன்மா நிலை மாற்றிக்கும்? உடனுக்குடன் நிலை மாறும். ஆன்மா ஒரே உடல்லேருந்து அடுத்த உடலை எடுக்கும். இது ஒரு புதிராக இருக்கும் நிறைய பேருக்கு. ஒரே உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா அடுத்த ஒரு உடலை உள்ளே எடுக்கும். அது ஏன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய அதை தாங்குகிற அளவுக்கு அது அறிவு பொருள். இந்த உடல், இந்த கருவி கரணங்கள் எல்லாமே ஜடப்பொருள். ஆன்மா அறிவு பொருள். அது சிந்திக்கும். சிந்திச்சு என்ன பண்ணோம், போடா இங்கே என்ன சோறு கிடைக்கலன்னு நான் எதுக்கு இங்கே இருக்கணும், போடான்னு விட்டு போயினா இருக்கோம். எங்கே சோறு கிடைக்குது? அது சுகவாசி, அது அனுபவிக்கக்கூடியது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்குது. அது எதுக்கு வந்திருக்கு? ஆன்மானா எல்லாத்தையும் அனுபவிக்க வந்திருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அனுபவிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைன்னா நான் ஏன் இங்கே இருக்கணும்? எங்கே அனுபவம் எனக்கு கிடைக்குமா அங்கே போகிறேன்னு போயிட்டே இருந்துடும். அதனால தான் அவர் என்ன சொன்னார், சத்திய தர்மசாலையை உருவாக்கி சாப்பாடு பசின்ற எல்லாருக்கும் முதல்ல சோறு போடு, அதுதான் வேலை. இதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். இதை செய்தால் தான் இறைவன் உன்னை பார்ப்பார், உங்ககிட்ட இறைவன் இருப்பார், இல்லைன்னா இருக்க மாட்டார் அப்படின்னு அடித்து சொல்கிறார். அருட்பிரகாச வள்ளலார் அடித்து சொல்கிறாரு, நீ பசின்றவங்களுக்கு சாப்பாடு போட்டேன்னா இறைவன் உன்னோட இருப்பார். அதை எப்படி சொல்கிறாரு? நம்ம திருவள்ளுவரே சொல்கிறாரு, தெய்வம் மடிதற்று தான் முந்துரும்னார். குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் அப்படின்னாரு. எப்படின்னா, நீ 10 பேருக்கு சோறு போடுறதுக்காக நீ இறங்கி வேலை செய்கிறேன்னா கடவுள் நேராக வந்து வேஷ்டியை வரிஞ்சு கட்டி, அதான் மடிதற்று தான் முந்துரம், வேஷ்டியை வரிஞ்சு கட்டிக்கின்னு தூக்கி சொருவிப்பாரான் வேஷ்டியை. கடவுளே நானும் செய்கிறேன்ப்பா உன் கூட அந்த வேலையன்னு வந்து உனக்காக அவர் இறங்கி வேலை செய்வார். அதனால் 10 பேருக்கு சோறு போடுங்க. இது வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதை தான் வள்ளலார் வந்து மிக ஆணித்தரமாக சொல்லி இதை அந்த சத்திய தர்மசாலையை நிறுவி, இதை நிறுவனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிற்சபை பொற்சபை ரெண்டுத்தையும் கட்டினார். இதெல்லாம் நம்ம சிந்திச்சாதான் புரியும். இல்லைன்னா எதுக்கு கட்டினார்? இந்த சிற்சபைனா என்ன, பொற்சபைனா என்ன? அதுக்கு மேலே ஒரு சபையை கட்டினார். என்ன சொல்லுங்க? ஞான சபை. இந்த சிற்சபை பொற்சபை ரெண்டுத்தையும் நீ இணைக்கும் போது ஞான சபை வழியாக போகலாம். இந்த ரெண்டுத்தையும் சேரும்போது சென்டராக இருக்கும் ஞான சபை. நீங்கள் போயிருக்கீங்களா? சிற்சபை பொற்சபை கொஞ்சம் உள்ள நல்லா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் பெருசாக இருக்கும் ஞான சபைன்னு. இந்த கோல்டு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அது ஞான சபை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதை ஏன் வள்ளலார் எப்படி சொல்கிறாரு, நம்ம இதை ரொம்ப கொஞ்சம் டீப்பாக சிந்திக்கும் போது புரியும். நமக்கு இடகலை பிங்கலை காற்று இல்லையா? சூரியன் சந்திரன், சூரியகலை சந்திரகலை ரெண்டு காற்று. இந்த ரெண்டும் தான் வந்து சிற்சபை பொற்சபை. பொற்சபைன்றது சூரியன், சிற்சபைன்றது சந்திரன். சிற்சபை பொற்சபை இது ரெண்டுத்தையும் இணைச்சி மேல் நோக்கி போனால் ஞான சபை. அப்போ இது ரெண்டுத்தையும் இணைக்கும் போது என்ன போகுதுன்னா வாசி. மூச்சு என்ன ஆகும்? வாசி ஆகும். வாசி ஆகும்போது எங்கே போகணுமா, எங்கேருந்து எங்கே வாசி போகுது? அது படத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும். இது எல்லாத்தையும் தெளிவாக நம்ம வெளியில் சொல்ல முடியாது, தப்பாக பண்ணிவிடுவாங்க. அப்போது இது ரெண்டுத்தையும் இணைச்சி வாசியில் கொண்டு போகிறப்ப
அந்த வாசி செயல்படக்கூடிய இடம் பொற்சபை. பொற்சபையில் தான் வாசி செயல்பாடு இருக்கும். இந்த பொற்சபையில் ஏறணுன்னா சிற்சபைக்கு போகணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு 72,000 ஆணி அடித்து வச்சுருப்பாங்க. அங்கே அந்த செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. போயிருக்கீங்களா? போயிருந்தாலும் அதெல்லாம் டீப்பாக போய் பார்த்துருக்க மாட்டீங்க. இரும்பு சங்கிலி மாதிரி பெரிய சங்கிலி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே 72,000 லிங்க்கு அதில் இருக்கும். அது என்னடான்னா உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் 72,000 நாடி நரம்புகளை இணைச்சி வச்சுருக்கிறது. அது இணைச்சி இருக்கிற வரைக்கும் தான் நீ மனுஷனாகவே இருக்க முடியும். அதில் ஒன்று அருந்தாலும் கூட பெரிய சிக்கலாயிடும். அந்த மாதிரி எல்லாம் உடலுக்கான அனைத்து விஷயங்களையும் அங்கே செய்து வச்சு அதை எப்படி இயக்கணும், அதை என்னென்ன பண்ணணுன்றது எல்லா வகையிலையும் வழிமுறைகளோடு செய்து வச்சுருக்காரு வள்ளல் பெருமான். அப்போ அவரு அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் வருவிக்க ஊற்ற நாள். அதனால் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் அந்த ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்காக வந்தவர், செயல்படுத்தி காட்டினவர். ஜோதி மட்டுமே கடவுள்னு அவர் நம்பினவர். அவர் ஜோதியாகவே வடிவமாக ஐக்கியமாக ஆனவர். அப்போ என்ன இதிலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எது நினைக்கிறியோ அதுவாக நீ ஆகிற. அவர் ஜோதியை மட்டுமே நினச்சார். பாடத்தில் கூட முழுக்க ஜோதியை மட்டுமே உள்வாங்கி ஜோதியே கடவுள்னு நினச்சாரு. ஜோதி வடிவாகவே மாறினார். ஜோதியில் ஐக்கியமாயிட்டார். சுந்தரர் என்ன பண்ணார்? சிவபெருமானா நண்பனாக நினச்சார், நண்பனாக பாவிச்சார். கடைசி வரைக்கும் நண்பனாகவே இருந்தார். அதனால் என்ன பண்ணார்? சிவபெருமானம் இவன் என்னோட நண்பன் சொல்லிட்டு அவரே வந்தார். சும்மாவே பொய் சொல்லி இங்கே சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணார். திருவற்றூரில் பறவை நாச்சியாரை கல்யாணம் 2 பொண்டாட்டியை கட்டி கொடுத்து அவருக்கு. ஏன்னா முதலியே கல்யாணம்னு போகும்போது தடுத்தார். டேய் நீ எல்லாம் எனக்கு அடிமை வாடா ஆனார். நான் என்ன அடி, டே உங்கள் பாட்டான் எனக்கு ஓலை எழுதி கொடுத்துக்கிறான் வாடா அப்படின்னு அந்த கல்யாணத்தை தடுத்து கூட்டுன்னு போயிட்டார். தடுத்து ஆட்கொண்டு கூப்பிட்டு போயிட்டார். கடைசியாக அவருக்கே உறுத்துது. ஐயோ பாவம், கல்யாண வயசில் இவனை எப்படி பண்ணிட்டோமே, எப்படியா சரி அதுக்கு பிராயச்சித்தை என்ன பண்ணால் 2 கல்யாணமாக பண்ணி வச்சிடலான்னு அவரை திரும்ப அங்கேருந்து இங்கே அமுச்சு நீ அங்கே போடா நான் வரேன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் 2 கல்யாணம் பண்ணார். அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, சிவபெருமான்கிட்ட 1 கேட்டால் 2 கொடுப்பார்.